அதாவது, ஒரு புத்திசாலி மனிதன் தனது ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எல்லோரிடமும் உங்கள் மனவேதனையை கொட்டி விடுகிறீர்கள். என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன, என்னிடம் பணம் இல்லை, குடும்பத்தினர் ஆதரவு இல்லை, மக்கள் என்னை மதிக்கவில்லை. உங்கள் கதையை கேட்கும் நபர் உங்களுக்கு உதவுவாரா அல்லது உங்களை கேலி செய்வாரா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகில் 90% மக்கள் உங்கள் கதையை வேடிக்கை பார்க்கவே கேட்கிறார்கள். மீதமுள்ள 10% மக்கள் உங்கள் பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ளவே கேட்கிறார்கள். நீங்கள் உள்ளே பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று யாரிடமாவது சொன்னால் மக்கள் உங்களை மேலும் உடைக்க முயற்சி செய்வார்கள். பெரிய மனிதர்கள் தங்கள் முடிவுகளை, கஷ்டங்களை அல்லது பலவீனங்களை பொதுவில் வெளியிடுவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் உங்கள் பலவீனம் உலகத்திற்கு தெரிந்தால் அவர்கள் உங்களை தலை தூக்க விட மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இப்போதிருந்து ஒரு விதியை உருவாக்குங்கள். உள்ளே இருக்கிற வலியை உள்ளேயே வச்சுக் கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளே உடைந்தாலும் நீங்கள் வலிமையானவர் என்று உலகுக்கு காட்டுங்கள். உண்மையிலேயே ஏதாவது மாற வேண்டும் என்றால் கஷ்டங்களை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் வேலையின் மூலம் பதில் கொடுங்கள். அப்படியானால் நாம் யாரையும் நம்பக்கூடாது என்று நினைப்பீர்கள். நம்பிக்கை வைப்பது தவறு இல்லை, ஆனால் எல்லோரிடமும் அல்ல. இல்லையெனில் அதே மக்கள் உங்களை மூழ்கடித்து விடுவார்கள். ஆனால் முதலில் உங்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். உங்கள் மிகப்பெரிய பலவீனம் என்ன? அதை உலகத்திற்கு தெரியாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? 3. உங்கள் ரகசியங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் மக்கள் அவற்றை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். இந்த உலகில் மிகப்பெரிய முட்டாள் யார்? தனது பலவீனங்களை தானே சொல்பவன். தனது மனதின் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு திட்டத்தையும், ஒவ்வொரு போராட்டத்தையும் மற்றவர்களிடம் கொட்டிவிடுபவன். பின்னர் நேரம் வரும்போது அதே மக்கள் அவனுடைய வார்த்தைகளை அவனுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அவன் என்ன தவறு செய்தான் என்று அவனாகவே யோசித்துக் கொண்டிருப்பான். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவரும் நிரந்தரமான நண்பனாக இல்லை, ஒருவரும் நிரந்தரமான பகைவனாக இல்லை. அவரவர் நடத்தைப்படி நண்பனும் பகைவனும் தோன்றுகின்றனர். அதாவது பிறப்பால் யாரும் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. ஒருவரின் நடத்தை தான் யார் நண்பராக இருப்பார்கள், யார் எதிரியாக இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. இப்போது யோசியுங்கள், உங்கள் ஆழ்ந்த ரகசியங்களை யாரிடமாவது சொன்னதுண்டா? பின்னர் அதே நபர் உங்களுக்கு எதிராக நிற்கும்போது உங்கள் வார்த்தைகளை ஆயுதமாக மாற்றிக்கொண்டதுண்டா? உங்கள் தகவலை பயன்படுத்தி யாராவது உங்களை காயப்படுத்தும் போது எவ்வளவு மோசமாக உணர்கிறீர்கள், இல்லையா? சாணக்கியர் வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. அவர் ராஜா நந்தரின் அரண்மனைக்கு வந்தபோது தனது புத்திசாலித்தனத்தால்